ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, 2026 தேர்தல் களம் பரபரப்பாக இப்போதே எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இயங்க தொடங்கிவிட்டன. கழக குரல்களும் கேட்க தொடங்கிவிட்டன. இதில் புதிய வரவாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நம்ம நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி மாநாடுலாம் சூப்பராக நடத்தி முடிச்சிட்டாரு. இப்போ நிர்வாகிகளையும் அங்கங்கே நியமிக்க தொடங்கிவிட்டார். இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக விஜய் கட்சியை பற்றி தான் எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருக்குது. விஜய் கட்சி அவங்க அடியெடுத்து வச்சதும் நாம் தமிழர் கட்சி பின்வாங்குற மாதிரி அதிலேருந்து நிறைய நிர்வாகிகள்லாம் விலகிற மாதிரி ஒரு சூழலாம் உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்டில் இப்போ நம்ம தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை மறுத்து இருமொழி கொள்கையை நம்ம தமிழக அரசு தூக்கி பிடிக்கும் ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் செங்கோட்டையன் அவர் பட்டும் படாமல் அந்த கட்சியில் இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் ஒரு சீனியர் அமைச்சர். ஒரு சைடு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோர்ட்டு தீர்ப்புலாம் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்ருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா, நம்ம அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தா மெகாஃபோன் வச்சு இறங்கி வீதியில் இறங்கி கொடி கட்டி கொள்கை முழக்கத்தோடு இயங்கி வந்த கழகங்கள் கட்சிகள்லாம் இப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அவங்களுக்குன்னு ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஆட்களெல்லாம் நியமித்து ஐடி விங்குன்ற பேரில் அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையில் ஒரு வியப்பாக இருக்குது. இதில் அவங்களுக்கு அரசியல் சாணக்கியர்ன்ற ஒரு பட்டத்தோடு வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வலம் வரக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பெயர் தான் பிரசாந்த் கிஷோர் என்ற பெயர். பிரசாந்த் கிஷோருக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? 2021 தேர்தலில் திமுகவுக்கு ஐபேக் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு தேர்தல் திட்டங்களாக வகுத்து கொடுத்தது அவருடைய நிறுவனம் தான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லைங்க, பிரதமர் மோடிக்கே அவர் தேர்தல் திட்டங்களாக வகுத்தார். அதாவது குஜராத் முதல்வராக இருந்த மோடியை பிரதமர் வரைக்கும் அவர் தேர்தல் வியூகங்கள் வகுத்து அவர் பிரதமர் ஆக்குனார் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் இப்போ அந்த நார்த் இந்தியாவில் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சி சரியாக சோபிக்காத நிலையில் தான் அவரை ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வர்றாரு. நேற்று வரை விசிக கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இதில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். விஜய் அவர்களின் முன்னிலையில் அவருக்கு சேர்ந்ததுமே ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது. ஸோ இவர் என்னன்னு சொன்னால், அவர் தனக்குத்தானே அவர் ஒரு அரசியல் சாணக்கியராக தன்னைத்தானே முன்னிலைத்து கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரசாந்த் கிஷோரை டெல்லியில் போய் சந்திக்கிறாரு. டெல்லியிலேருந்து இங்கே தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு விஜயையும் சந்திக்க வைக்கிறாரு. ஸோ இவர் பிரசாந்த் கிஷோர் இப்போது வட இந்தியாவில் அவர் ஒரு சொந்த கட்சி ஆரம்பித்து சோபிக்கவில்லைன்னாலும் அவர் இங்கே தமிழகத்துக்கு விஜய்க்கு ஒரு வீகம் வகுக்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா அழைத்துக்கிட்டு வர்றாரு. அவர் விஜயா அவர் சந்திக்கிறாரு. பல மணி நேரம் இவங்கெல்லாம் ஆலோசனை நடத்துகிறாங்க. விஜய் கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிலையில் இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. அப்புறம் விஜய் சந்திக்கிறாரு. விஜய்க்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், விஜய் ஒரு மாபெரும் ஒரு இமேஜ் வச்சிட்ருக்கிறாரு. அவர் தான் அடுத்து தமிழக முதல்வர் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அதுக்கான காய் நகர்த்தல்கள்லாம் நகர்ந்து கொண்டிருக்குது. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. பிஜேபியினுடைய பி டீம் என்றெல்லாம் அவரையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிரதான எதிரி திமுக தான்,
கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்கிறாரு. இப்படி போயிட்டுருக்குது. இன்னொரு விஷயமும் வந்து அவருடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கதவுகள் திறந்து இருக்குது, எங்களோட கூட்டணி அமைக்கிறவங்க வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா கட்சிகளும் உற்று நோக்குகின்றன. அரசியல் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்குது. இவர் பிரசாந்த் கிஷோர் இவருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வாக்கு சதவிகிதம் வந்து ஒரு 20லேருந்து 25% தான் இருக்கும். ஆனால் திமுகவினுடைய கூட்டணி வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. அதை வந்து ரொம்ப அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பது. அந்த கூட்டணியிலேருந்து கட்சிகள் வெளியே வந்தால் தான் நீங்கள் வந்து அறுவடை செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டு சேர்ந்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்துட்டு போனதாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜயுமே வந்து அதே அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு அறிவுறுத்தினதா சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக வந்து தேர்தல் களம் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. விஜய்க்கு வந்து ஏடிஎம்கேக்கு கூட்டு சேர்றதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஏன்னு சொன்னால், அதாவது பிரதான சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் தான் இருப்பார் என்ற ஒரு தகவல்லாம் வருவதன் அடிப்படையில் இவர் எப்படி ஏடிஎம்கே தலைமையை ஏற்றுப்பார் அப்படின்றலாம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் குழப்பங்கள்லாம் நாளுக்கு நாள் எகிரி கொண்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுக்கு அல்ல குறையாமல் சுட தர்றதுக்கு எங்கள் ருத்ரன் 2.0 சேனல் தயாராக இருக்கிறது. இன்னும் பல அரசியல் குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் வரைக்கும் உங்கள் ருத்ரன் 2.0 சேனல் வந்து 24/7 இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இதே போன்று ஒரு அரசியல் நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.